சில பேர் கேட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம அனலைஸோட நிறுத்திடுறோம்ல, அதை டிசைனும் பண்ணி காமிங்க. அந்த பீமுக்கு எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஆக்சுவலா வந்து சேம் அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் போட்டு நம்மளே அனலைஸ் பண்ணோம்ல, அதோட கண்டினியூட்டி தான். இப்போ வந்து நம்ம எப்படி காங்கிரீட் டிசைன்ல ரிசல்ட் எப்படி பார்க்குறது இந்த பீமுக்கு, அதே மாதிரி இன்னொரு காங்கிரீட் டிசைன்ல வந்து நம்ம எப்படி டயக்ராமோட ஸ்டாட்ஸோட எடுக்கிறது அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த காங்கிரீட் டிசைன் ஃபுல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது என்னங்கிறது தான் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்பவும் போல் இது என்ன பண்ணியாச்சு, எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, என்ன பண்ணியிருக்கோம், போன வீடியோக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாமே மொமெண்ட் வச்சு நம்ம எல்லாமே லைவ் லோட், டெட் லோட், அதே மாதிரி காம்பினேஷன் லோடுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், மொமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த டிசைன் தான் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் டிசைன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு இந்த பீமே சேம் காங்கிரீட் டிசைன் எப்படி பண்ணுறது, இத்தனை நேரம் பண்ணதெல்லாம் மாடலிங்கில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்க, மெட்டீரியல், ப்ராப்பர்ட்டிஸ், சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைனில் போயிட்டு காங்கிரீட், ஓகேவா, டிசைனில் போயிட்டு காங்கிரீட் கொடுத்துருங்க. காங்கிரீட் கொடுத்தப்பறம் நம்ம என்ன கோடு காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த கோட் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டிசைனில் போய் ஜென்ரலில் போயிட்டு டிசைனில் போயிட்டு காங்கிரீட், ஓகேவா, அந்த காங்கிரீட்டில் போயிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியோட கோட் செலக்ட் பண்ணுவீங்க கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு IS 456, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், IS 456 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஜென்ரலில் போயிட்டு டிசைனில் போயிட்டு காங்கிரீட்டில் போயிட்டு IS 456, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா, செலக்ட் பேராமீட்டர்ஸில் போயிட்டு என்னென்ன எடுக்கணும்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட், அதே மாதிரி ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், செகண்டரி ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்கு போக பார்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, வேணும்னு எடுத்துக்கலாம், தேவையில்லை. இதுலேயே மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன ஆயிரும், டிசைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதில் நம்ம இந்த 3 மட்டும் மேக்ஸிமம் எடுத்துட்டா போதும். இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்போ மெயின் பார்த்தீங்கல்ல, இதோட இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இதை வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இதை டிசைன் இந்த டிசைனே டேரக்ட் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு மொமெண்ட் வேல்யூ வருது இல்லை, ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா, இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துச்சு. இந்த மொமெண்ட் வேல்யூ வருது இல்லை, இந்த மொமெண்ட் வேல்யூ என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஓகேவா, இந்த இதில் இருக்கிற ஏஎஸ்டி வேல்யூ அதே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதில் எப்படி ஏஎஸ்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆனால் இதில் வர மொமெண்ட் வேல்யூ வச்சு நீங்கள் டிசைன் பண்ணால் எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பேராமீட்டர்ஸில் போயிட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்குள்ள வேல்யூஸ் கொடுக்கணுமா, என்ன கிரேடு என்ன ஸ்டீல் அது எல்லாமே கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா டிஃபைன் பேராமீட்டர்ஸில் போய்க்கணும். ஓகேவா, இதில் கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வேணும்னா டூல்ஸில் போயிட்டு செட் கரண்ட் இன்புட் யூனிட்ஸ். ஓகேவா, அதில் போய்க்குங்க மில்லிமீட்டர் நியூட்டன். ஓகேவா, மில்லிமீட்டர் வச்சுங்க, நியூட்டன் வச்சுட்டு ஓகே, அதில் போயிட்டு டிஃபைன் பேராமீட்டர்ஸ், அதில் போயிட்டு M20 கிரேட், எனக்கு என்ன கிரேட் வேணுமோ M20 கிரேட். அதே மாதிரி ஸ்டீல் என்ன FE 415. ஓகேவா, ஸ்டீல் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 415. அதே மாதிரி ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 415. 500 நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 3 மட்டும் எடுத்து சிம்பிளாக டிசைன் பண்ணுறேன். இன்னொரு காங்கிரீட் டிசைன் போகும்போது இன்னும் டீப்பாக பண்ணலாம். ஓகேவா, அதுவும் நான் சொல்கிறேன் அடுத்து வர்றது. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரேடு ஸ்டீல் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ கிரியேட் பண்ணது நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுமா, அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டு வியூ, அசைன் டு வியூ கொடுத்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சா. இப்போ கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும், கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து செலக்ட் பண்ணணும். சேம் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கிரேட் ஆஃப் ஸ்டீல் உங்களுக்கு என்ன ஸ்டீல் வேணும், FE 415 மெயின் வேணுமா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அசைன் டு வியூ, அசைன் எஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், சேம் அசைன் டு வியூ, அசைன் எஸ். இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்தாச்சு, கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்னங்கிறது கொடுத்தாச்சு, கிரேட் ஆஃப் ஸ்டீல் எல்லாமே கொடுத்தாச்சு.
கொடுத்துட்டு அசைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பீமை டிசைன் பண்ணுமா. இந்த பீமை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கமாண்ட்ஸில் போயிட்டு டிசைன் பீம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் டேக் ஆஃப் ஆட். இந்த டேக் ஆஃப்ங்கிறது எதுக்காகனா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் நம்மளுக்கு தேவைப்படும், எவ்வளோ ரீபார்ங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரீபார்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பீம் அசைன் பண்ணுமா. சிம்பிளாக இந்த பீமை கிளிக் பண்ணிக்கங்க, டிசைன் பீமை. அதை கிளிக் பண்ணிட்டு அசைன் டு வியூ அசைன் எஸ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, பீம் வந்து அசைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு, ஜென்ரலில் போயிட்டு டிசைனில் போயிட்டு காங்கிரீட்டில் போயிட்டு நம்ம என்ன கோடிச்சிட்டோம், IS 456 வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதில் போயிட்டு டிஃபைன் பேராமீட்டர்ஸில் போயிட்டு நம்ம என்ன மாற்றிட்டோம், என்னென்ன வேணுமோ செலக்ட் பேராமீட்டர்ஸில் போயிட்டு கிரேடு ஸ்டீல் நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எதில் போகிறோம், டிஃபைன் பேராமீட்டர்ஸில் போயிட்டு அதோட வேல்யூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், கமாண்ட்ஸில் போயிட்டு டிசைன் பீம், அந்த டிசைன் பீம் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாக அனலைஸில் போயிட்டு ரன் அனலைஸ் சேவ், அவ்வளோதான். அனலைஸில் போயிட்டு ரன் அனலைஸ் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனலைஸ் ஆகிரும். இப்போ நம்மளுக்கு என்ன, 0 வார்னிங் 0 எரர். ஓகேவா, இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், சாரி காங்கிரீட்டோட டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாட்டம், அந்த பெண்டிங் மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ரிசல்ட் வந்திருக்கு. 2 டைப் ஆஃப் பார்க்கலாம். இந்த பீம் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காங்கிரீட் டிசைன் இருக்கா, அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலிங் உங்களுக்கு வந்துடும். 3 செக்ஷன் கட் பண்ணியிருப்பாங்க. இது 5 மீட்டருங்கிறனால 0, 2.5, 5 மீட்டர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டிசைன் ஆகிருக்கும். இப்போ மொமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே. சப்போஸ் இதில் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இதோட பீம் பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிசைன் ஆயிருக்கா. பார்த்தீங்கன்னா என்ன கிரேட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்டீல், என்ன சைஸ், என்ன லென்த்தில் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இந்த பீம் பார்த்தீங்கன்னா அது என்ன கிரேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன லென்த், அதுக்கேற்ற மாதிரி என்ன எல்லாமே கால்குலேட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்குறது, ரிசல்ட் வியூவை வேல்யூஸில் எப்படி பார்க்குறது அப்படின்னா சிம்பிளாக அனலைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இன்னொருக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் கொடுத்துட்டு வியூ அவுட்புட் வேல்யூ டன் கொடுத்துருங்க. ஓகேவா, வியூ அவுட்புட் வேல்யூவில் போயிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு காங்கிரீட் டிசைன். ஓகேவா, காங்கிரீட் டிசைனில் போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பீம் வந்து 5000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், உங்களுக்கு எங்கெங்கே டாப்பில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும், எந்தெந்த இடத்துல எத்தனை மீட்டரில் அதை டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1250 மீட்டர் சென்டரில் எவ்வளோ போடணும், அதே மாதிரி பாட்டத்தில் எங்கே போடணும். பார்த்தீங்கன்னா எண்டில் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக போடணும். அந்த மொமெண்ட் டயக்ராம் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டே அப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது இருக்கா, நம்ம பெண்டிங் மொமெண்ட் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேல்யூ பாருங்கள் மேலே போயிருக்கு, திரும்பி கீழே வந்து மேலே போயிருக்கா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பாருங்கள். அப்போ வந்து என்ன மேலே தான் ஜாஸ்தியாக வந்திருக்கு, நடுவில் வந்து கீழே வந்திருக்கு, திருப்பி போகும்போது என்ன மேலே, ஆனால் இது விட இது என்ன ஆயிருக்கு, கம்மியாக வந்திருக்கு. ஏன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, சாரி உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக், இங்கே வந்து ஜாஸ்தி மொமெண்ட்டு. வியூ வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா, வேல்யூ வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு வேல்யூ வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும். ஓகேவா, காம்பினேஷன் வச்சுக்குவோம். அது எடுக்கும்போது காம்பினேஷன் வேல்யூவில் தான் எடுக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெண்டிங் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ரிசல்ட்டில் போயிட்டு வியூ வேல்யூ வச்சுருங்க, பீம் ரிசல்ட், அதில் போயிட்டு எண்டு மிட் ஸ்பேன் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே 51 வருது, இங்கே 26 வருது. அப்போ உங்களுக்கு மொமெண்ட்டோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே ஜாஸ்தியாக வரும், இந்த கார்னர் தான் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா மொமெண்ட் வச்சு தான் என்ன பண்ணுது, AST வந்து டிசைன் ஆகுது. அப்போ இந்த கார்னர் ஜாஸ்தியாக வரும். இங்கே வரும்போது 21 சம்திங், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், மொமெண்ட் வந்து உங்களுக்கு டிசைன் ஆயிரும். ஓகேவா, தெரியுது உங்களுக்கு வந்து எப்படி டிஃபரன்ஷியேட், எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. அடுத்த பீமுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கார்னரில் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஓகேவா, சேம் ரிப்போர்ட்டில் போய்க்குங்க. அடுத்த பீம் இதை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை, உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து AST கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அந்த ASTக்கு வந்து எத்தனை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறது, நம்பர் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ் நீங்கள் வந்து 2 பார் 3 பார் 20 mm போட்டால் போதும் டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஏன்னா மொமெண்ட் அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது. சென்ட்ரலில் வர கம்மியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே பார்க்கும்போது எல்லாம் ஓவராலாக ஒன்றே போட்டுக்கலாம். எது வந்து லார்ஜராக வருதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஷியர் வந்து 2 லெக்குடு, அதே மாதிரி 8 mm டயால வந்து
mm center to 140 mm center to center 8 mm டயர்ல போட்டுக்கலாம். மெயின் ராடு வந்து எவ்வளோ போடணும் ஏஎஸ்டி கொடுத்துருப்பாங்க. ஏஎஸ்டி வச்சு அதே ராடு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பீம் 4 மீட்டர் பீமுக்கு வந்தோம்னா இருக்கா, இங்கே வந்து 415 ஏஎஸ்டி வந்திருக்கு, கீழே வந்து 91 வந்திருக்கு, திரும்பி மேலே வந்து 522 வந்திருக்கு. இதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ஏன் இதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து என்ன இருக்கு உங்களுக்கு மொமெண்ட் வேல்யூ பாருங்க 26 வந்திருக்கு, 29 வந்திருக்கு. அதை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா ஏஎஸ்டி வேல்யூ மாறும். கடைசி வரும்போது இந்த லாஸ்ட் பீம்ல 0 வந்திருக்கா, ரிப்போர்ட் போய் பாருங்க. அடுத்ததுல வரும்போது இதோட ராட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு ராட் போடணும், எவ்வளவு ஸ்பேசிங்ல போகணும். இந்த பீம் வரும்போது பாருங்க லாஸ்ட்ல என்ன இருக்கு நம்மளுக்கு ஏஎஸ்டி வேல்யூ 0 ஆயிருக்கு. ஏன் வந்து லாஸ்ட்ல ஏஎஸ்டி வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மொமெண்ட் என்ன ஆகுது, ஆக்சுவலா வந்து 0 ஆகுது. ஓகேவா, அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட்ல வரும்போது ஏன் வந்து அங்க 0 ஆகுது அப்படின்னா மொமெண்ட் எப்பவுமே அங்க என்ன இருக்கு உங்களுக்கு மொமெண்ட் வந்து 0. அப்போ வந்து ஏஎஸ்டி என்ன ஆகும், MU = 0.87ங்கிற இடத்துல படிச்சிருப்பீங்களா, அந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் 0 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏஎஸ்டி என்ன ஆகும் 0 ஆயிரும். ஓகேவா, அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க இருக்கிற ஏஎஸ்டி எடுத்துட்டு ஓவராலா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே 0. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மினிமம் பார் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஏன் ஏஎஸ்டி 0 வருதுன்னா உங்களுக்கு இதுதான் கான்செப்ட். இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, த்ரூ அவுட் உங்களுக்கு மொமெண்டே கிடையாது. இங்க வந்து ஓவராலா அங்க வந்து 0 தான் வந்திருக்கு, மேல மொமெண்டே உங்களுக்கு இல்ல. அதனால வந்து 0 தான், கீழே மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கு மொமெண்ட் இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க மேலே எல்லாம் 0, கீழே மட்டும் மொமெண்ட் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ புரியுது உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஏஎஸ்டி வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஏஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வந்து அந்த மொமெண்ட் வேல்யூ எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிங்கிள் பீம்ல நம்ம எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த பீமோ நம்ம வச்சு பீமோட சைஸ் கவர் எல்லாமே என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கால்குலேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீம் நம்பரா கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் எடுத்தாச்சு. ஓகேவா, காங்கிரீட் குவான்டிட்டி நம்ம டேக் ஆஃப்னு கொடுத்தோம்ல, டேக் ஆஃப்னு கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இன் வெயிட் இருக்கு, இன் எம்எம் டயா வந்து எம்எம்ல 8, 10, 20 யூஸ் பண்ணியிருக்குன்னு வந்திருக்கும். எவ்வளவு வெயிட் டோட்டல் வெயிட் நியூட்டன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வெயிட் நம்மளுக்கு கேஜிக்கு வேணும், நியூட்டன் டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கேஜிக்கு வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும், நியூட்டன் பர் எம்எம் தான் கொடுத்தோம் நம்ம எல்லாமே. அதனால வந்து இது நியூட்டன்ல வரும், நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு கேஜி டோட்டல் கேஜி ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து ஸ்டீரப்ஸ் எல்லாமே சேர்த்து 50 நியூட்டன்ங்கிற ஸ்டீரப்ஸ் வருது. 10 mm டயர் லாங் பார் எத்தனை கொடுத்துருக்கு அது மொத்தம் வந்து 1004 நியூட்டன். நம்மளுக்கு அந்த பாரோட டோட்டல் வெயிட் நம்ம ஏன்னா நம்ம ரீபார்னு சொல்லுவோம், ஸ்டீல் சொல்ல மாட்டோம், ரீபார்னு சொல்லுவோம். இந்த ரீபார் வந்து என்னன்னா டோட்டலா டன் கணக்கில் ஆர்டர் போடுவோம், 10 டன் 2 டன் 3 டன் அந்த மாதிரி. அப்போ வந்து 1000 கேஜி வருதுன்னா ஒரு டன். இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம் அந்த டன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க உங்க வால்யூம் வந்து எவ்வளவு தேவை, அந்த வால்யூம் இருந்துச்சுன்னா நீங்க சிமெண்ட் எவ்வளோ, மணல் எவ்வளோ, அக்ரிகேட் எவ்வளோ அப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த எதுக்கு டேக் ஆஃப் கொடுக்குறதுன்னா எவ்வளோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் இருக்கு அப்படிங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னன்னா எவ்வளோ ராட்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏஎஸ்டி வேல்யூ எல்லாமே எதை வச்சு ஜாஸ்தியா கால்குலேட் ஆகும் மொமெண்ட் வச்சு தான். இதுல பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிருக்கு. அந்த ஏஎஸ்டி வேல்யூஸ் தான் என்ன பண்ணுவாங்க மொமெண்ட். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஎஸ்டி வேல்யூ எடுத்துக்குவாங்க டைரக்டா, அது வந்து இந்த கால்குலேஷன் கொஞ்சம் அன்எக்கனாமிக்கலா வரும், ஜாஸ்தியாக வரும். இதை எடுத்து 51 இந்த இடத்துக்கு எடுத்துட்டு இந்த இடத்துக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் SP34 கோட் புக் பார்த்துருந்தீங்கன்னா டீட்டெயிலிங் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி டீட்டெயிலிங் டயக்ராம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நாம கிரியேட் பண்றது இதோட இது எடுக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம காங்கிரீட் டிசைன் பார்த்தோம். இன்னொரு காங்கிரீட் டிசைன் என்னன்னா அது என்வலப் இல்லாம கிரியேட் பண்ணி மெம்பரா கிரியேட் பண்ணுவோம். ஹேவிங்ல சேகிங்ல பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா, டெப்த் பை ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோல பாஸ் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதா வந்து அந்த காங்கிரீட் டிசைன். இப்போ வந்து நார்மல் காங்கிரீட் டிசைன் வந்து நார்மலா இதுலயே உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா, இதுலயே உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு ஸ்டீல்ல காலம் பண்ணும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு காலத்துல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். பீம்ல பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோடு தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் பெண்டிங் ஆட்டோமேட்டிக்கா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்ம லோடு வந்து கம்மி தான், அதனால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பீம் வந்து டிசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹேகிங்ல பாஸ் ஆயிருக்கா, ஸ்னாகிங் ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ அது எப்படி பாஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கா பாக்குறது அப்படின்னா அதுக்குதான் இந்த இடத்துக்கு இருக்கு பாத்தீங்களா. இப்போ மாடலிங் பார்த்தோம், போஸ்ட் ப்ராசஸிங் பார்த்தோம், ஸ்டீல் டிசைன் காங்கிரீட் முடிச்சுட்டு பார்க்கலாம்.
ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம காங்கிரீட் பார்க்க போகிறப்ப ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். ரேம் கனெக்ஷன் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ரேம் கனெக்ஷன் இல்லை, நம்ம ஸ்டீல் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டீல் கனெக்ஷன் பண்ணுறது ரேம் கனெக்ஷன் சொல்லுவாங்க. எஸ் பர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அட்வான்ஸ் ஸ்லாப் டிசைன் எப்படின்னு பார்க்கலாம், பிரிட்ஜ் டெக்கும் பார்க்கலாம், எப்படி நம்ம பிரிட்ஜ் டெக் வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ நம்ம எதில் போக போகிறோம்னா இந்த காங்கிரீட் டிசைன் அதில் போக போகிறோம். ஓகேவா, அதில் கிளிக் பண்ணிக்கங்க. காங்கிரீட் டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும், அது கரெக்டாக நான் வச்சுக்கணும். இதில் எதுக்காக இந்த காங்கிரீட் டிசைனா, சின்ன சின்ன வேல்யூஸ் எல்லாமே இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கடைசியாக டயக்ராமும் ஆட்டோகேடுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் செக்ஷன் ஆகட்டும், இதாகட்டும், எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன இருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா என்வலப் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, லேயரில் போனீங்கன்னா என்வலப்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்கள் போனே என்வலப்ஸ்ங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணதில் வந்து கம்பல்சரி என்வலப்ஸில் போய் நியூ என்வலப்ஸ் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க, பீம் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, பீம்னு நம்ம கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துன்னு இந்த மாதிரி டிஃபைன் என்வலப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். டிஃபைன் என்வலப்ஸ் கிரியேட் பண்ணோடனே காம்பினேஷன் லோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இது பக்கம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ரைட் சைடு இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. சப்போஸ் காம்பினேஷன் லோடு இல்லை, எனக்கு காம்பினேஷன் இல்லாமல் சிங்கிள் லோடாக இருக்குன்னா இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் லோடு வந்துடும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துக்குங்க. ஓகேவா, கொண்டு வந்துட்டு ஓகே, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்வலப் கிரியேட் பண்ணியாச்சு. பீம் என்வலப் நம்ம என்னென்ன லோடை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், மெம்பர் கிரியேட் பண்ணோம். எந்தெந்த மெம்பரை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செலக்ட் பண்ண, மூணுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 நம்பரையும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் இருக்கா, மெம்பர்ஸ் போய்க்குங்க. அதில் போயிட்டு ஆட்டோ ஃபார்ம் மெம்பர்ஸ். ஓகேவா, சாரி என்னாச்சுன்னா மூணுமே ஒவ்வொரு, ஓகே ஃபைன். அது இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே மெம்பராக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அது M1ன்னு எடுத்துக்கிச்சு, பட் வேறு கண்டிஷன் தான். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து. ஓகேவா, நீங்கள் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பராக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இது எதுவுமே ஆகலை. ஆக்சுவலாக 3 கண்டினியூஸாக கொடுத்தங்காட்டி ஒரே மெம்பரை எடுத்துக்கிச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேணும்னா தனித்தனி இதை செலக்ட் ஆட்டோ ஃபார்ம் கொடுத்துக்கலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ ஃபார்ம், இதை செலக்ட் பண்ணிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பராக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஓகேவா, இது எல்லாமே நம்ம ஒரே மெம்பராக வச்சுக்கலாம். ஓகே, எதனா கண்டினியூஸ் தான் நம்மளுக்கு வந்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை ஒரே மெம்பராக வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு, என்வலப்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, மெம்பர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் குரூப்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிரியேட் பண்ணோம். ஓகேவா, இந்த குரூப்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் எதுக்காகனா, நீங்கள் என்ன கிரேட் காங்கிரீட் யூஸ் பண்ண போறீங்க எல்லாமே இதுலேயும் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா, இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட், என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் எல்லாமே கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிரீஃப் கிரியேட் பண்ணிட்டு தான் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணணும், பிரீஃப் கிரியேட், இந்த பிரீஃப் கிரியேட் பண்ணிட்டு தான் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நியூ பிரீஃப் போய்க்குங்க. அதில் போயிட்டு நம்ம என்ன நேம் வைக்கிறோம், பீம். ஓகேவா, பீம் செலக்ட் பண்ணியாச்சு. டிசைன் கோட், இங்கே ஒரு கோடு வரும் IS456. இதில் வந்து பீம் காலம் பண்ணிக்கலாம். ஸ்லாப் பண்ணணும்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் தான் பண்ண முடியும். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, IS456 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம், டிசைன் டைப் பீம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ஓகே கொடுத்துட்டு இங்கே ஆட் ஆயிரும் IS456. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே மாற்றிக்கலாம். இப்போ திரும்பி அங்கே டிசைன் உங்களுக்கு ஆகும். ரொம்ப அக்யூரேட் ஆகும்னா இந்த டிசைன் வந்துக்குங்க. இதில் வந்து கவர் எவ்வளோ கொடுக்குறீங்க, மினிமம் எவ்வளோ MM, கிரேடு வந்து M40 வரைக்கும் இதில் இருக்கும். நீங்கள் கொடுத்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, M30, M25 நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ M25 கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது டிவைட், பீம் எத்தனையாக டிவைட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. இப்போ எத்தனை பார்ட்ஸ், இப்போ பீம் இருக்குன்னா 12 டிவைட் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு 20 வேணும், 30 வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அத்தனையும் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து உங்களுக்கு இது எத்தனையா வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் இது. இது டிசைனிங் ஃபார் டாஸ்க் பண்ணுறதை செக் நீங்கள் பண்ணுறீங்க. எர்த்வொர்க் போகும்போது இது வேணும் 1390. இப்போ தேவையில்லை, டிசைனிங் ஃபார் டார்சன். இது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ராட் போட போகிறீங்க, எத்தனை MM ராட், எனக்கு 16 MM ராட் வேணும். மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளோ, 20 இருந்தால் போதும். ஹேங்கர் பார்ஸ் வந்து 10 MM கொடுத்தாச்சு. கேப் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன சைட் பார் கிரிட்டீரியா, மோர் தென் 700 MM
என்ன பாட்டம் பார்ஸ் வேணுமோ மாற்றிக்கலாம். அதே மாதிரி என்ன கிரேட் 500 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி யூசர் எவ்வளோ வேணுமோ அதோட டைமென்ஷன்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷியருக்காக என்ன டைப் ஆஃப் ஷியர் எஃபெக்ட்ஸ் போட போகிறீங்க, காலம் ஃபேஸில் இருக்கிற மாதிரி வேணுமா, உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற ஷியர் கொடுத்துக்கலாம். அதுக்கு எத்தனை பார் போட போகிறீங்க ஷியருக்கு, அது என்ன கிரேட் போட போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே ஓப்பன் லிங்க்ஸ் போட போகிறீங்களா, க்ளோஸ் லிங்க்ஸ் போட போகிறீங்களா அப்படிங்கிறத கொடுத்துட்டு சிம்பிளாக ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருக்கும், கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா நியூ டிசைன் குரூப் போயிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இங்கே வந்து என்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆனது ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்வலப் கிரியேட் பண்ணிக்கங்க. அடுத்தது மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி மெம்பர் கிரியேட் பண்ணிக்கங்க. நியூ ப்ரீஃப்ஸ் போயிட்டு நியூ ப்ரீஃப் செலக்ட் பண்ணி என்ன கிரேட் என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டிசைன், அதில் வந்து நியூ டிசைனை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம மெயினாக எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, என்வலப்ஸ் முடிச்சாச்சு, மெம்பர்ஸ் முடிச்சாச்சு, குரூப்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ணணும். ஓகேவா, டிசைன் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மோடில் போயிட்டு மெம்பர் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. மோடில் போயிட்டு மெம்பர் டிசைன். ஓகேவா, மோடு மேலே மோடு இருந்துச்சு, அதில் போயிட்டு மெம்பர் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். டிசைன் ஸ்பேன் டைப் ஹேகிங் சேகிங்கில் ஃபெயில் ஆகுதா, ஷியர் பாரில் ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ, உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியராக வந்துடும் உங்கள் பீம் வந்து. ஓகேவா, நம்ம இன்னும் டிசைன் பண்ணல, மெம்பர் இது கொடுத்தா வந்துடும். ஓகேவா, இன்னும் நம்ம என்ன பண்ணோம், டிசைன் பண்ணோம். டிசைனுங்கிற இடத்துல போனீங்கன்னா இந்த இதுக்கு அந்த மெம்பர் வரணும். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ வரல. மெம்பர் எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் மெம்பர் டு டிசைன் குரூப். ஓகேவா, ஆட் மெம்பர் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிசைன், இப்போ டிசைன் போங்க. சாரி நியூ டிசைன் குரூப் கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு நியூ டிசைன் குரூப் கொடுத்துருங்க. ஆட் நம்பர் கொடுக்க வேண்டாம், இது கொடுத்துருங்க நியூ டிசைன் குரூப். நியூ டிசைன் குரூப் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மெம்பர் 1 3 பீம் நம்மளுக்கு எல்லாம் ஃபெயில் இன்னும் அனலைஸ் பண்ணல. ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரும்னா ஃபெயில் தான் வரும். நம்ம ஜஸ்ட் ஆட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நியூ டிசைன் குரூப்பில் ஆட் மட்டும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே ஃபெயிலுன்னு தான் வரும். நம்ம அதை அனலைஸ் பண்ண தான் அது என்னங்கிறது இது பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் டிசைனில் போயிட்டு டிசைன் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, எஸ்கேப் கொடுத்துருங்க. அது ஆப்ஷன் வச்சுன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ டிசைன் கொடுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, M1 அப்படிங்கிற மெம்பர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆட் டிசைன் பண்ணியாச்சு M1. இப்போ டிசைன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஒரு சமயம் வந்து ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெயிலுன்னு காட்டிடும். எதில் ஃபெயில் ஆகுதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டிடும். இதில் வந்து தெளிவாக வந்து எல்லா ரிப்போர்ட்ஸுமே நீங்கள் என்ன பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபெயில் ஆகுதுங்கிறது இதில் சப்போர்ட் ஸ்பேன் வந்து நம்ம எத்தனை மீட்டர் ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே எடுத்துக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் என்னென்ன சப்போர்ட்ஸ் N1 N2 N3ங்கிறது தான் என்னென்ன சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, மேக்ஸிமம் இதில் பாஸ் ஆச்சுனாலே போதும். பட் இதுலேயும் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் ரீடிசைன் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம முடிச்சாச்சு எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ரிசல்ட் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் லேஅவுட்னு கொடுத்துருப்பாங்க. மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஷியர் லேஅவுட், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஷெட்யூல், இதுதான் நம்மளுக்கு மெயின். இப்போ இதை தான் நம்ம மெயினாக பார்த்து போகிறோம். மெயின் லேஅவுட்னா அந்த பீமோட டயக்ராம்ஸ் தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ராட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் எல்லாமே அதுதான் டயக்ராமாக உங்களுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த 12 தான் பிரித்து வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்குறதா இந்த பீமோடு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0ல் எவ்வளோ மொமெண்ட் இருக்குது. அங்கே வந்து ஏஎஸ்டிஏ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து என்னென்னா 12ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து என்னென்னா மொத்தமாக 12 பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக வந்து அதில் வந்து நம்ம இது பண்ணி இந்த டிவைட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா, அதுக்கேற்ற பேஸில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பிரித்து கொடுத்துரும். எல்லா பாட்டம் லேயர் டாப் லேயர் எல்லாமே எவ்வளோ பார் எவ்வளோ ஏஎஸ்டி எல்லாமே ஏஎஸ்டி ரெக்வயர்ட். அதே மாதிரி மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஎஸ்டி நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஹேகிங்க்கு ஏற்ற மாதிரி சேகிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது அதில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாமே டிவைட் பண்ணியிருப்பாங்க, எத்தனைக்கு வேணால் டிசைன்
பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாம் தெளிவா பிரிச்சு குடுத்துருப்பாங்க. அதேதான் இதுல வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சு குடுத்துருப்பாங்க. எந்தெந்த மொமெண்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு என்ன வேல்யூஸ் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போர்டு வந்து குடுத்துருப்பாங்க. ரெக்வயர்ட் எவ்வளோ, நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு வந்து மொமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கும். நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷியர் போனோம்னா ஷியர் லேஅவுட். லேஅவுட்டோட டயகிராம் குடுத்துருப்பாங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதில் போனீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 12 இதாக கட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பீம் என்ன பண்ணியிருப்பாங்க, 12 கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 12 இப்போ 5 மீட்டருக்குனா 5 மீட்டர்லேயே 12 கட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ 1.6 1 அது கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஷியர் இருக்கு அதே மாதிரி பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இருக்கு அந்தந்த பாயிண்ட்ல அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ரெக்வயர்டு ஏரியா எவ்வளோன்னு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பேசிங்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கொயர் எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் போகணும், லிங்க்ஸ் எல்லாமே எத்தனை லிங்க்ஸ் போடணும், ஸ்டார்ட் டிஸ்டன்ஸ் எண்டு டிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா தெளிவாக நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், ஷியர் எவ்வளோ கொடுக்கணும், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஷெட்யூலுங்கிற ஆப்ஷன் இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து ஸ்பேன் 1 ஸ்பேன் 2 நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். 2 ஸ்பேனாக பிரிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பேன் 1 ஸ்பேன் 2 இருக்கும். 2 வேணும்னா நீங்கள் ஒரே இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரே இதாக பிரித்து வச்சுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அதோட டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னாச்சு, அதோட கண்டினியூட்டி தான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். A2 இருக்கா, A4 வைங்க, எல்லாமே ஒரே இதில் வர மாதிரி வரும். ஓகேவா? இப்போ அதே A1 வைங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறுதா, A0 வைங்க, அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஷீட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ 1:10 வைங்க, பெருசாக இருக்கா, இப்போ 1:50. அதே மாதிரி உங்களுக்கு என்ன 1:75, அதே மாதிரி 1:100. அப்போ அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற ரேஷியோ வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், மாறிக்கும். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. தெரியுது உங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாறிக்கும். இந்த 2 அட்ஜஸ்டில் எல்லாமே இருக்குது கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக எல்லாமே என்ன ரைட் சைடு வேணுமா பாட்டம் சைடு வேணுமா ஸ்பேசிங் எல்லாமே கொடுத்துட்டு டிஎஃப்எக்ஸ் ஃபார்மேட், ஆக்சுவலாக அங்கே டாட்டாகேட்டில் டிஎஃப்எக்ஸ் ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? அந்த டிஎஃப்எக்ஸ் ஃபார்மேட் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டயக்ராம் கிராஸ் செக்ஷன் எல்லாமே என்ன ஆகும்னா ஆட்டோகேட் ஃபைலில் உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஆட்டோகேடில் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை பார்த்துக்கலாம். இதுவே இந்த காங்கிரீட் டிசைனில் போனீங்கன்னா இந்த ஆட்டோகேட் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி காமிக்கல, ஏன்னா வந்து எங்கிட்ட ஆட்டோகேட் இல்லை. அதனால வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் போயிட்டு ஷெட்யூலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவரோட டயக்ராம் ஃபுல் பீமோட காலம் மட்டும் எடுத்தீங்கன்னா காலத்தோட டயக்ராம் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா சிம்பிளாக நம்ம ஒரு பீம் டிசைன் ஸ்டார்ட் போல பண்ணுறது. 2 டைப் பண்ணிக்கலாம். அங்கே டிசைன் பண்ணி இதில் வந்து ரொம்ப ஹேக்கிங் சேகிங் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி எவ்வளோ இருக்குது, ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டயக்ராம் நீங்கள் பீமோட கிராஸ் செக்ஷன் லாங்கிடியூட்னல் டயக்ராம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்னன்னா பேசிக்காக ஒரு டிசைன், நம்ம பீம் டிசைன் பண்ணுறது ஸ்டார்ட் போல இன்னும் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து காலம் பீம் அதை சேர்த்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு கேட்டாங்க இந்த டிசைன் போடுங்க, இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டேன், எப்படி அந்த பீமோட கண்டினியூட்டியாக நம்ம டிசைன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரி காலம் இது வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.